இந்தியாவில் இப்போ புழக்கத்தில் இருக்க 500 ரூபாய் நோட்டுகளுக்கு விரைவில் தடை விதிக்கப்படும் அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. அது நடக்குமா இல்ல நடக்காதா அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். 2016 கொண்டு வரப்பட்ட பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு ரூபாய் நோட்டு புழக்கத்துல நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. 2000 ரூபாய் நோட்டுகள் ஏன் வெளியிடப்பட்டுச்சு, பிறகு ஏன் மீண்டும் பெறப்பட்டது என்ற குழப்பம் இன்னும் மக்கள் கிட்ட இருந்துட்டு தான் இருக்கு. பண மதிப்பிழப்பு அறிவிக்கப்பட்ட சமயத்துல 1000 ரூபாய் நோட்டுகளுடன் சேர்த்து 500 ரூபாய் நோட்டுகளும் நீக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு புதிய வடிவிலான 500 ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்பட்டு பொதுமக்களின் புழக்கத்துக்கு விடப்பட்டுச்சு. சமீபத்துல ஆந்திர பிரதேச மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு 500 ரூபாய் நோட்டுகளை தடை செய்யணும் அப்படின்னு மத்திய அரசு அறிவுறுத்தி இருந்தார். அதுக்கு பிறகு 500 ரூபாய் நோட்டுகள் குறித்த விவாதங்கள் தொடங்கி இருக்கு. அதனால ரிசர்வ் வங்கி உண்மையிலேயே 500 ரூபாய் நோட்டுகளை ரத்து செஞ்சிடுவாங்களா அப்படின்ற அச்சம் மக்கள் கிட்ட எழுந்திருக்கு. ஒருவேளை 500 ரூபாய் நோட்டை ரிசர்வ் வங்கி ரத்து செய்வதா இருந்தா முதல்ல அதுக்கு மாற்றா ரிசர்வ் வங்கி 100 ரூபாய் அல்லது 200 ரூபாய் நோட்டுகளின் அளவை அதிகரிக்கணும். வங்கிகள்ல இருக்கக்கூடிய ஏடிஎம்களின் அவற்றின் எண்ணிக்கையும் அதிகரிப்பாங்க. அதுக்கு பிறகு 500 ரூபாய் நோட்டுகள் படிப்படியா சந்தையிலிருந்து பெறப்படும். இந்த செயல்முறை ஒரே நாள்ல முடிஞ்சிடாது, இதுக்கு சில நாட்கள் எடுக்கவும் செய்யும். 2026 மார்ச் மாசத்துக்குள்ள இது குறித்து அரசு ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. 500 ரூபாய் நோட்டுகளை தடை செய்ய சில காரணங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்ம நாட்டுல வருமான வரி சோதனைகள் நடத்தப்படும் இடங்கள்ல அதிக அளவுல 500 ரூபாய் நோட்டுகள் தான் கண்டுபிடிக்கப்படுது. கருப்பு பணம் புழக்கம், பதுக்கல் மற்றும் ஊழலை தடுக்க முன்னாடி 1000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் தடை செய்யப்பட்டது மாதிரியே இந்த முறையும் 500 ரூபாய் நோட்டுகள் தடை செய்ய வாய்ப்புகள் இருக்கு. 2016 பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட சமயத்துல அதன் நோக்கம் டிஜிட்டல் பரிவர்த்தனையை ஊக்குவிப்பதே அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி சொல்லி இருந்தார். ஒருவேளை டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்க அதிக மதிப்புள்ள நோட்டுகளை தடை செய்யலாம். டிஜிட்டல் பண பரிமாற்றங்களை பண்றது மூலமா கருப்பு பணத்தை கண்டுபிடிக்கிறது எளிதா இருக்கும். இதனால பொதுமக்கள் தங்கள் கைகள்ல பணத்தை எடுத்து செல்ல வேண்டிய அவசியமும் இருக்காது. 500 ரூபாய் நோட்டுக்கு அரசு தடை விதிக்குமா இல்லையா அப்படின்றது குறித்து இப்போ சரியா சொல்ல முடியாது. ஆனா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்க பாக்கெட்ல இருக்க 500 ரூபாய் நோட்டு இன்னும் எவ்வளவு நாள் செல்லும் அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.